இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தையை கேட்பீர்கள். ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் தேடும் போது அவரே நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு வார்த்தையை கொடுத்து வழிநடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தின் மனிதர்களின் ஆலோசனையை கேட்டு தவறான முடிவுகளை நாம் எடுத்துவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அவரே தெளிவின் ஆவியானவர். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெய்யென்று உலகத்தின் பழமொழிகள் சொல்லலாம். நாம் நம்முடைய கண்களினால் பல காரியங்களை பார்த்து நிஜமென்று நினைத்து விடுகின்றோம். காதுகளினால் சொல்வதை அப்படியே நம்பி விடுகின்றோம். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு தெளிவான வழிநடத்துதல் பெற்று அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதுவே மெய்யென்று அறிந்து அதை நாம் செயல்படுத்த வேண்டும். வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிற அவருடைய சத்தத்தை கேட்க அவர் சமூகத்தில் முழுவதும் அர்ப்பணித்து அமர்ந்திருப்போம். அப்பொழுது நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். நம்மேல் மனதுருகும்படி அவரே எழுந்திருப்பார். நாம் இனி அழுது கொண்டிருக்க மாட்டோம். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே அவர் நமக்கு செவி கொடுக்கும்படி உத்தரவு அருளி செய்வார். தேவனுடைய மனிதர்கள் மூலமாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது, நமக்காக தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசும்போது நிச்சயமாக அவைகள் வெளிப்படும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.